இதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுது. நான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்னன்னா, நாம் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில அசைக்க முடியாதபடி உறுதியாயிருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல அழகா சொல்லியிருக்காரு தெரியுமா? நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்டாலும் சந்தேகப்படாம என்ன பண்ணுங்க, கேளுங்க. நீ சந்தேகப்பட்டினா காற்றினால் அலைவுண்டு ஓடுகிற மேகங்களுக்கு சமமா இருப்பாய் அப்படிங்கிற. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கீங்க. தேவனுடைய கரம் குறுகி போகவே இல்ல. உங்களை ஆசீர்வதிக்க கூடாதபடி, உங்களை விடுவிக்க கூடாதபடி, உங்களை உயர்த்த கூடாதபடி, உங்கள் கண்ணீரை துடைக்க கூடாதபடி, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் என்ன பண்ணல, குறுகி போகல. பட் we need faith. நீங்க வேதத்துல புதிய ஏற்பாட்டுல வாசித்து பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எந்த சுவிசேஷத்தையும் வாசித்து பாருங்க. ஆண்டவர் தன்னிடத்துல வருகிற வியாதியஸ்தர்கள் கிட்ட கேட்பாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா? சிலர்கிட்ட சொல்லுவாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது போ. அப்ப கவனிங்க, த்ரூ ஃபெய்த் இயேசு அற்புதங்களை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் ஆல்மைட்டி காட், அவர் சர்வ வல்லமையில தேவனாய் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வழி திறக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம அவிசுவாசத்துல தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை, ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது.